அக்கா இன்னைக்கு விலைவாசி எல்லாம் உயர்ந்துருக்குக்கா. சாமானிய மனுஷனோட வாழ்க்கை எப்படிக்கா பாதிக்குது? கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனாலும் வேறு வழி இல்லை, வாழ்ந்து தான் ஆகணுங்கிற நிலமையில இருக்காங்க. இன்னைக்கு எனக்கு 55 வயசு ஆக போகுது. என்கிட்ட ஒன்றுமே இல்லை, உழைக்கிறேன். காலிலேருந்து நைட்டு வரைக்கும் உழைக்கிறேன். இது வரைக்கும் ஒரு 10 ரூபா இல்லை, கடன் தான் இருக்குது. தண்டல் தான் கட்டுறோம், சீட்டு தான் கட்டுறோம். ஒன்றும் எடுத்து வச்ச மாதிரி ஒன்றும் இல்லை. நானும் ஒரு அரசு ஊழியர் தான். நான் இந்த பேட்டி கொடுக்கக்கூடாது, தப்பு தான். என் வேலையே போனாலும் எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. எனக்கு என்ன ஒன்று, விஜய் வந்து நல்லா செய்வார்ன்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு வந்துடுச்சு. அக்கா இன்னைக்கு விலைவாசி எல்லாம் உயர்ந்துருக்குக்கா. ஒரு அத்தியாவசிய பொருள் காய்கறியிலேருந்து சிலிண்டர்லேருந்து எல்லாமே வந்துருக்கு. சிலிண்டர் நீங்கள் 1000 விற்கிதுக்கா. ஒரு டீ கடைக்கு போனால் கூட 20 ரூபா சொல்கிறாங்க ஒரு டீ. ஒரு சாமானிய மனுஷனோட வாழ்க்கை எப்படிக்கா பாதிக்குது? கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனாலும் வேறு வழி இல்லை, வாழ்ந்து தான் ஆகணுங்கிற நிலமையில இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு ஸ்கூல் ஹெட்மிஸ்ட்ரஸ்ஸு. ஓகேங்கக்கா. எங்கள் ஸ்கூலில் வந்து படிக்க வைக்கிற பசங்களோட பேரண்ட்ஸை நான் பார்க்கும்போது அவங்க ஒன்றும் இல்லை, பலதரப்பட்ட வேலை செய்ய வேண்டியிருக்கு. ஒரு நாளைக்கு ஒரு வேலை அப்படிங்கிறது இல்லாமல் டைம் கிடைக்கும் போதெல்லாம் என்னெல்லாம் வேலை செய்யணுமோ அப்போ கூட அவங்க ஒரு தரமான கல்வி கொடுக்கணும்னு நினச்சி உழைக்கிறாங்க குழந்தைங்களுக்காக. ஆனால் போராட்டமான வாழ்க்கையாக தான் இருக்குது. ஆனால் வேறு வழி இல்லை. நாடும் உலகமுமே அந்த ரேஞ்சில் தான் போயிட்டுருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி ஜனங்க வாழ பழகிக்கிட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சம்பாதிச்சுக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக்கணும்னு தான் அவங்களும் நினைக்கிறாங்கன்னு தான் நான் என்னோட அபிப்பிராயம். ரொம்ப தான் பாதிக்குது. இது எப்படி சொல்லணும்னா, இன்னைக்கு வந்து ஆரம்பத்தில் இந்த கேஸ் வந்து மத்திய அரசு நிர்ணயம் பண்ணி பொதுமக்களுக்கு விநியோகம் பண்ணும்போது அதோட விலை வந்து 200 ரூபாலேருந்து 150 தான் இருந்தது எனக்கு தெரிஞ்சு. இன்னைக்கு வந்து 2026 இது வந்து 1300 வரைக்கும் கொண்டாண்டாங்க. இதை எப்படின்னா மத்திய அரசும் மாநில அரசும் இதை வந்து கண்ட்ரோல் பண்ணி கொண்டாந்தாதான் இதை வந்து நடுத்தர மக்களுக்கு பாதிப்பு இல்லாமல் கொண்டு போக முடியும். இப்போ வந்து அன்னைக்கு வந்து வருமானம் கம்மியாக இருந்தது. அன்னைக்கு 7 பிள்ளை 8 பிள்ளை பெற்றவங்கலாம் கூட ஓரளவுக்கு குடும்பத்தில் மிச்சம்படுத்தி மக்களை எல்லாமே பண்ணாங்க. இன்னைக்கு 2026 வரைக்கும் வந்து ஒரு பையன் ஒரு பொண்ணு பெற்றா கூட அவங்களுக்கு நிலையான ஒரு நல்ல ஒரு கல்வியை கொடுக்குனா கூட பொருளாதாரம் ரொம்ப தேவைப்படுது, வருமானம் தேவைப்படுது. இன்னைக்கு வாங்குற சம்பளமும் இன்னைக்கு வந்து செலவும் வந்து ஒரே மாதிரியா தான் இருக்கு. எல்லா விலைவாசியும் ஏறி தான் இருக்கு. ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா இப்போ இருக்கிற போன எல்லாம் திராவிட ஆட்சினாங்க, அதுலேயும் ஒன்றும் பண்ண முடியல. இன்றைக்கி விஜய் அண்ணா வந்திருக்காரு, அவர் கண்டிப்பாக பண்ணுவார். எங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு. நானும் ஒரு அரசு ஊழியர் தான். நான் இந்த பேட்டி கொடுக்கக்கூடாது, தப்பு தான். என் வேலையே போனாலும் எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. எனக்கு என்ன ஒன்று, விஜய் அண்ணா வந்து நல்லா செய்வார்ன்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு வந்துடுச்சு. ஓகேங்கண்ணா. அதனால் விஜய் அண்ணா வந்து இந்த சிலிண்டர் விலை, டீ கடையில் டீ குடிக்கிறது, சாப்பிட்ற பொருள் ஜிஎஸ்டி வரியை மட்டும் இல்லாமல் இருக்கணும். இந்த மோடின்றவர் வந்திருக்காரு பார்த்தீங்களா, அவர் வந்து முதல்ல வந்து ஆட்சி மாறணும். அவரோட ஆட்சி மாறணும். விஜய் அண்ணா ஆட்சி எப்படி மாறிச்சு அதே போல் மோடியோட ஆட்சி மாறணும். ஓகேண்ணா. வேறு எந்த ஆட்சி வந்தாலும் பரவாயில்ல. என்ன அவனு மோடி வந்து ஜிஎஸ்டின்ட்டு சாப்பிட்ற பொருள்லாம் ஜிஎஸ்டினா, அப்படின்னா சாவறதுக்கு வரும் ஜிஎஸ்டினா, அப்புறம் எதுக்கு தான் மனுஷன் உயிரோட பிறந்திருக்கான்? பிறந்து வந்ததே வேஸ்ட். எல்லாத்துக்குமே ஜிஎஸ்டினா, அவருக்கு வந்து குடும்ப குட்டி இல்லை, அவரால் ஜிஎஸ்டி போகிறாரு. எங்களுக்கு நம்ம எல்லாருக்கும் குடும்ப குட்டி இருக்குது. அதனால் ஜிஎஸ்டி போட்டால் அது அப்புறம் எப்படி நாங்கள் சமாளிக்க முடியும்? விஜய் அண்ணா வந்து இந்த அரசுக்கு வந்திருக்காரு, வந்து 3 மாதம் தான் ஆக போகுது. அதுக்குள்ளே 5 வருஷம் முடியறதுக்குள்ளே அவர் நல்லதை பண்ணுவார் சொல்லி எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஓகேண்ணா. அதான் விலைவாசி ஏறுதுன்னு சொல்லிட்டாங்க. பெட்ரோல் டீசல்லாம் வந்து போர் நடக்கிறதுனால முதல்ல பெட்ரோல் டீசல்லாம் ஏறிச்சு. அதனால் வந்து அத்தியாவசிய பொருளை ஏறுனாங்க. ஆனால் முதல்ல வந்து டோல்கேட்டில் வந்து அதிகமாக ஏற்றுறாங்க. ஒன்றிய அரசு வந்து டோல்கேட்டில் ஒரு வாகனத்துலேருந்து ஒரு பொருளை ஏற்றிருந்து இன்னொரு இடத்துக்கு ஏற்றணும்னு சொல்ல அங்கே வந்து வரி வந்து அதிகமாக ஏற்றுறாங்க. அப்போ எல்லா சுமையும் வந்து மக்கள்கிட்ட தான் இதாகுது. இது காரணமே ஒன்றிய அரசு தான். இதை வந்து கண்டுக்கதே தெரியல. டோல்கேட்டு வந்து 60 கிலோமீட்டர் ஒரு டோல்கேட் வைக்கணுன்றாங்க, ஆனால் எடுக்க மாட்டேறாங்க. அப்படியே தான் இருக்குது. எந்த ஆட்சி வந்தாலும் அப்படி தான் இருக்குது. இது முழுக்க ஒன்றிய அரசு தான் காரணம். சிலிண்டரில் ஏறிச்சு, ஆனால் ஏற்றினா 1000 ரூபா 2000 ஏற்றுறாங்க, இறக்குனா ஒரு 100 ரூபா 200 ரூபா குறை பண்ணுறாங்க. இப்போ சாதாரண மக்கள் வந்து பேச்சுலர்ஸ்லாம் ஹோட்டலில் சாப்பிட்றாங்க. அவங்க வந்து சாப்பிட்றதுக்கு வந்து சிலிண்டர் விலை ஏறிச்சு. அதனால் எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு இட்லி 15 ரூபா, எல்லாம் 10 ரூபா ஏற்றிட்டாங்க. 10 ரூபாலேருந்து 5 ரூபா ஏற்றுறாங்க தள்ளு வண்டியிலேயே. அவங்க கேட்டால் வேறு வழி இல்லை, நாங்களே பிளாக்ல வாங்கினா கூட அதிகமாக கொடுத்து தான் வாங்குறதாங்க. இது காரணமே வந்து எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது, நாங்களும் சம்பாதிக்கணும், மக்களுக்கும் சேவை செய்யணும் அப்படின்றாங்க. இது ஒன்றும் பண்ண முடியாது. இதுக்கு காரணமே ஒன்றிய அரசு தான். டோல்கேட்டை வந்து கம்மி பண்ணாவே எல்லா பொருளும் ஓரளவுக்கு கம்மியாகும். டீசல் விலை வந்து டீசல் பெட்ரோல் விலை கம்மி பண்ணலாம், மற்ற எல்லா விலையும் பொருள் கம்மியாகும். விலைவாசி வரைக்கும் அந்த மாதிரி சம்பள உயர்வு இருக்குதுங்களா? அது வந்து இடத்துக்கு இடம் மாறுபடுதுன்னு நான் நினைக்கிறேன்.
கரெக்டாக உழைப்புக்கேற்ற வருமானம் எல்லாருக்கும் கிடைக்குதான்னு எனக்கு தெரியல. Okay. பட் வந்து இடத்துக்கு இடம் அது மாறுபடுது. இங்கே மட்டும் கிடைக்குது, அங்கே மட்டும் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி யாரையும் இது பண்ண முடியல. அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்க சம்பாதிச்சுக்க தான் வேணும். நம்ம யாரையும் நான் அப்படி டிப்ளமேட்டிக்காக சொல்ல விரும்பலை. பட் நாடு அப்படி இருக்குது, வேறு வழி இல்லை, உழைச்சி தான் ஆகணுங்கிற கட்டாயத்துக்கு எல்லோரும் வரணும். ஆனால் ஒரு எஜுகேஷ்னலிஸ்ட்டாக நான் சொல்ல விரும்புறதுன்னா, எப்படியாவது கஷ்டப்பட்டு குழந்தைங்களுக்கு கல்வியை கொடுத்துருங்க அப்படின்னு தான் நான் எல்லாருக்கும் சொல்லுவேன். அது வந்து கவர்மெண்ட் ஸ்கூலோ ப்ரைவேட் ஸ்கூலோ, ஆனால் எதுவாக இருந்தாலுமே குழந்தைங்களோட கல்வியில் எந்த காம்ப்ரமைஸும் வேண்டாம். பணத்துக்காகவோ இல்லை வேறு எதுக்காகவோ ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸ்க்காகவோ அதை நிறுத்திடக்கூடாதுன்றதில் கொடுத்துட்டா அட்லீஸ்ட் அடுத்த ஜென்ரேஷன் கஷ்டம் இல்லாமல் வாழ்வாங்கன்னு என்னுடைய அபிப்பிராயம். யாரும் வந்து 1 லட்ச ரூபா சம்பாதிக்கணும் சரி, 10,000 ரூபா சம்பாதிக்கணும் சரி, மாதம் 30,000 சம்பாதிக்கணும் கடன் தான் இருக்கிறத தவிர ஒன்றும் 10 ரூபா எடுத்து வைக்க முடியல. யாரும் வந்து ஒரு நிம்மதியான இல்லை. இதை வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னா மத்திய அரசு மெயினாக இதை கண்ட்ரோல் பண்ணணும். விலைவாசி உயர்வை இப்போ இன்னைக்கு நிர்ணயமான ஒரு நடுத்தர மக்கள் வாழுறாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு பெட்ரோல் செலவு இருக்குது, 3 வேளை சாப்பாடு இருக்குது, வீட்டுக்கு 5 பேர்னா கூட அந்த 5 பேரில் 15 பேரும் ஒரு நாளைக்கு சாப்பிடணும்னா அப்போ எவ்வளோ செலவாகும்? அப்போ அரிசியிலேருந்து வாட்டருக்கு பாட்டிலேருந்து மருத்துவ செலவுலேருந்து எல்லாமே வந்து இவங்க கண்ட்ரோல் பண்ணி கொண்டாந்தாதான் ஒரு நடுத்தர மக்கள் மாதம் ஒரு 5,000 ரூபாயிலேருந்து ஒரு 10,000 ரூபாய் வரைக்கும் சேஃப்டி பண்ண முடியும். இல்லைன்னா சேஃப்டி பண்ண முடியாது. இன்னைக்கு தங்கம் வந்து 1,30,000 வரைக்கும் கொண்டாண்டாங்க. 1990-95 எங்கள் சிஸ்டர்லாம் நான் கல்யாணம் பண்ணும்போது 2,500 ரூபாயிலேருந்து 3,000 தான் இருந்தது. அன்றைக்கி நாங்கள் 7 சவரம் 10 சவரம் கூட போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தோம். இன்றைக்கி நம்ம ஒரு பொண்ணு வச்சுன்னு கல்யாணம் பண்ணினா கூட 25 சவரத்துலேருந்து 30 சவரம் போட்டு கட்டி கொடுனா கூட 1 ரூபா கூட இன்னி வரைக்கும் இல்லை. இன்றைக்கி எனக்கு 55 வயசு ஆக போகுது. என்கிட்ட ஒன்றுமே இல்லை. உழைக்கிறேன், காலிலேருந்து நைட்டு வரைக்கும் உழைக்கிறேன். இது வரைக்கும் ஒரு 10 ரூபா இல்லை. கடன் தான் இருக்குது, தண்டல் தான் கட்டுறோம், சீட்டு தான் கட்டுறோம். ஒன்றும் எடுத்து வச்ச மாதிரி ஒன்றும் இல்லை. படிப்பு தான் செலவு பண்ணுறோம். இன்றைக்கி எஜுகேஷன் வந்து ஏகப்பட்ட காசு வந்து செலவு பண்ணால் தான் பசங்க படிக்கிறாங்க. அப்போ அவங்க விரும்புகிற மாதிரி நம்ம பசங்க நம்ம வந்து அன்றைக்கி வந்து கஞ்சியை கூழ கொடுத்தாங்க, நம்ம சாப்பிட்டோம், வீட்டில் இருந்தோம். இன்றைக்கி பசங்க வந்து பீஸா கேட்குறாங்க, பிரியாணி கேட்குறாங்க, பர்கர் கேட்குறாங்க, வெளியில் போகணுன்றாங்க, எல்லாமே கேட்குறாங்க. இந்த பிள்ளைங்களுக்கு நம்ம வந்து சந்தோஷமாக வாங்கி கொடுக்கலன்னா என்ன நீ இப்படி பண்ணுற அப்படின்னு கேட்குறாங்க, முகம் சொல்லிக்கிற மாதிரி இருக்குது. இப்போ இதெல்லாம் நம்ம சந்தோஷமாக இந்தியாவில் மக்கள் சந்தோஷமாகவும் உழைப்புக்கேற்ற ஊதியமும் இருந்து எல்லாமே இருந்தாக்கா சந்தோஷமாக இருப்பாங்க. இப்போ உழைக்கிறோம், சம்பாதிக்கிறோம், எல்லாமே பண்ணுறாங்க, ஒரு சந்தோஷம் இல்லாமல் தானே இருக்கும். இதை வந்து மத்திய அரசும் மாநில அரசும் அரசு அதிகாரிகளும் இதை ஊருக்கு கவனித்து மக்களுக்கு என்ன வகையிலான சேஃப்டி பண்ண முடியும், எந்த வகையில் பொருளை வந்து கம்மி பண்ண முடியும், மானியமாக ரேஷன் மாதிரி பொருள்களில் நிறைய பொருள்களை கொடுக்குற மாதிரி கொடுத்தாங்கன்னா மக்கள் 10 ரூபா எடுத்து வைக்க முடியும். கண்டிப்பாக வந்து சந்தோஷமாகவும் நல்ல நிம்மதியான வாழ்க்கையும் தமிழ்நாட்டிலையும் இல்லை இந்தியாவில் வாழறதுக்கு வழி வகுத்து கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் இருக்காங்க. ஓகேண்ணா. போவர்ட்டி பீப்புள் இருக்காங்க, மிடில் பீப்புள் இருக்காங்க, ஹையர் பீப்புள் இருக்காங்க. ஓகேண்ணா. இதில் மோஸ்ட்லி பாதிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிடில் பீப்புள்ஸ் தான். ஓகே. மிடில்லையும் பார்த்தீங்கன்னா அப்பர் மிடில் இருக்காங்க, லோவர் மிடில் இருக்காங்க. பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புளில் பார்த்தீங்கன்னா லோவர் மிடில் தான் அதிகமாக இருக்கிறது. அந்த லோவர் மிடில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ப்ரைவேட் ஜாபோ இல்லைன்னா வேறு ஏதாச்சும் பேஸ் பண்ணி தான் அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஓகேண்ணா. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கான்ட்ராக்ட் வேலையோ அது இதுதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னுடைய கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கான்ட்ராக்ட் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒப்பந்த ஊதியம் தான் அவங்களுக்கு. அந்த ஒப்பந்த ஊதியம் அப்படின்றது மற்ற ரெகுலர் ஸ்டாஃபுக்கு ஈக்குவலாக அவங்களுடைய சேல்ரி கிடையாது. அப்போ சேல்ரி இல்லாத நேரத்தில் ஈக்குவலாக அவங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே ஒர்க்கை தான் இவங்களும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்களுக்கான ஒரு ரெமுனரேஷன் கிடைக்கிறது கிடையாது. அதே அவங்களுக்கு பெரிய ஒரு பாதிப்பு தான். அந்த பாதிப்பு அப்படின்றது இல்லாமல் இப்போ இதெல்லாம் கூட அவங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் போது அந்த மக்கள் எங்கே போவாங்க, என்ன பண்ணுவாங்க? அவங்க தான் பாவர்ட்டியில் தள்ளப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ மோஸ்ட்லி குரூப் டி அப்படின்ற ஒர்க்கே இப்போது கவர்மெண்ட்டில் இல்லாமல் போயிடுச்சு. அந்த குரூப் டி ஒர்க்கு இல்லாமல் போனதுனால, எல்லாமே ப்ரைவேட்டைசேஷன் பண்ணதுனால இப்போ பாவர்ட்டியை ஒழிச்சிட்டோம்னு சொல்கிறது எந்த வகையில் நியாயன்றது தெரியல. ஓகேண்ணா. அப்படி இருக்கும்போது இந்த ப்ரைஸ் இன்க்ரீசஸ் கூட அவங்கள போட்டு ரொம்ப தாக்குறதுனால பீப்புள்ஸ், இந்த லோவர் மிடில் பீப்புள்ஸ் ரொம்பவும் பாதிக்கிறாங்க அப்படின்னு தான் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். கவர்மெண்ட்டு இதில் தலையிட்டு நீங்கள் ப்ரைவேட்டைசேஷன் பண்ணுங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ரெகுலர் ஜாபுக்கு என்ன ஒரு ரெமுனரேஷன் தரீங்களோ அதே ரெமுனரேஷன் ஈக்குவலாக இவங்களுக்கும் கொடுங்க. அதை தான் நாங்கள் நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ப்ரைவேட் ஜாபுக்கும் சரி, இந்த கான்ட்ராக்ட் ஜாபுக்கும் சரி, லேபர்ஸுக்கு அவங்களுக்கு தகுந்த உழைப்புக்கான கூலியை கொடுங்க, அதை சுரண்டாதீங்க அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் ப்ரைஸ் என்ன ஏற்றுங்க, ஏற்றாமல் போங்க.
இதுவும் எக்கானமி ப்ராப்ளம் தான். ஓகே அப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, உழைப்பை சுரண்டுறதை விட்டுட்டு இப்போ கூலியை சுரண்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த கூலியை சுரண்டாமல் இருந்தாலுமே எல்லாமே ஒரு நிலைக்கு வந்துடும். மக்கள் ஹாப்பியாக இருப்பாங்க, எந்த ஒரு பாவர்ட்டியும் இருக்காது. வேர்ல்டு லெவலில் இதை கொண்டு வரணும். அதுதான் என்னுடைய ஒரு முடிவு. அரசாங்கத்தை கோரிக்கை என்ன அப்படிங்க? மத்திய அரசாங்கம் இதை தான் சார் பண்ணணும். கம்பல்சரி டோல்கேட்டை வந்து கம்மி பண்ணணும். ஓகேண்ணா 100 கிலோமீட்டர் ஒரு டோல்கேட் போட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து வரி வந்து சுமை வந்து ஓகேண்ணா ஓகேண்ணா கம்மியானாவே அவங்க வந்து வாடகை கம்மியாகும். ஓகேங்கண்ணா. அந்த வாடகை கம்மியாகும்னா அதோடைய பொருளும் கம்மியாகும். இறக்குறவங்களுக்கு கம்மியாகும், ஏற்றுறவங்களுக்கு இதாகும். அப்போ பிரச்சனையே இருக்காது, விலைவாசி ஆட்டோமேட்டிக்காக கம்மியாகும். என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சுத்தம் தேவைன்னு நான் நினைக்கிறேன். ஓகே கொஞ்சம் சுத்தமாக இருக்கணும். இன்னும் கொஞ்சம் மானிட்டர் பண்ணால் நல்லாயிருக்கும். எல்லா குழந்தைங்களும் ஸ்கூல் போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சுத்தம் கொஞ்சம் தேவைன்னு நினைக்கிறேன். ஓகேங்க. அது கூட முன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஓகேங்க பார்க்கலாம். ஓகேங்க. நன்றிக்கா. தேங்க்ஸ்.